நாங்கள் அரைக்குழா எல்லாத்துக்கும் வந்து மசாலாம் வடையாக பூசியாச்சு. மசாலாலாம் போட்டு வஞ்சிர மீன் பொறி வர்றதுக்கு தயாராக நிற்கிறோம். புட்டோட பொறிச்சு போட்டு ஒரு பிடி பிடிக்கிறோம். உண்டு உண்டா போடுவோம் பாருங்க, பார்க்கவே சும்மா பாருங்கோ. நான் மூண்டு மூண்டா பொறிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைய காலை உணவு தயார். பாருங்கோ, புட்டை வச்சுட்டு மாமி புட்டை வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு, அங்கால அரைக்குழாவில் பாக்கறி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொறிச்ச பொரியல் சொந்த பொரியல். வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். என்னென்னு சொன்னால், இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கும் ஒரு சமையல். நான் வெள்ளடுத்துறை கடற்கரையில் போய் காலமையில் வேலைக்கே போய் ஒரு மீன் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அரைக்குழா. பாருங்கோ, அரைக்குழா வந்து கிட்டத்தட்ட 10.5 கிலோ கிட்ட வாங்கி வந்திருக்கிறேன். 2500 ரூபா இது ரெண்டுமே சேர்த்து. வளமையாக இதை விட விலை குறைவாக போகிறது. இப்போ எல்லாருக்கும் தெரியும், மாடி காலம் என்றபடியாக கொஞ்சம் படகுகள் எல்லாமே போயிடல, கடலடி என்றபடியாக. அப்போ ஒரு சில படகுகள்லாம் போயிருக்குது. அப்போ கடற்கரையில் போய் வாங்கி வந்திருக்கிறேன். அரைக்குழாவை இன்றைக்கு பொரிக்க போகிறோம். இதை வந்து இந்தியாவில் வந்து வஞ்சிர மீன் சொல்லிவினோம். இங்கே வந்து நாங்கள் அரைக்குழான்னு சொல்கிறது. இல்லை பொரிக்கலாம், கறியாச்சலாம், தங்களுக்கு தேவையான சுவையான உணவுகளை, கடல் உணவை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மீன் தான் வந்து இந்த அரைக்குழா. அதில் இன்றைக்கு நாங்கள் பொரிக்க போகிறோம். வாங்கோ, காணொலிக்குள்ளே போ. நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். 2 மீன் இருக்கிறபடியாக எங்களுக்கு இப்போ பொரிக்கிற காணொலிக்கு வந்து எங்களுக்கு பொரிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ ரெண்டும் தேவையில்லை. ஒன்றே எங்களுக்கு பொரியலுக்கு காண நான் 2ஐயும் பட்டிட்டு ஒன்றை கரைக்கி கொடுக்க போகிறோம் வீட்டுக்கு. மற்றது வந்து ஒன்றை பொரிக்க போகிறேன். பார்க்கவே நல்லா இருக்குது. நல்ல மீனின் இதை பார்த்து தான் வாங்குவாங்க. பாருங்க, இது சோப்பாக இருந்தால் நல்ல மீன், பழதாக போயிருந்தால் கூடா மீன் கண்டுபிடிக்கிறது. அதை விட இதில் தொடையக்க தெரியும் மீன்கள் பொதுவாகவே. இதுக்கு வந்து என்னென்னா செய்தில் அவ்வளோ இருக்காது. செயல் சட்டுற சில பேர் சட்டுறதே இல்லை, ஏன்னா செயல் இதுக்கு வராது. மற்ற மீன்கள் தான் செயல் வரும். நாங்கள் இதுக்கு மேலால் இருக்கிற இது ஒருக்கா பிராண்டி எடுத்து போட்டு மற்ற வந்து இந்த வாளுகள் எல்லாத்தையும் கத்திரிக்குள்ளாலையும் கட் பண்ணலாம். பெரிய மீன்கள்ண்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கு ஒரு வந்து இந்த சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மீன் வெட்டுறதே சில சனலில் தனித்தனியாக கிடக்கு. இந்தியா பக்கமெல்லாம் நல்ல கத்தியல் இதெல்லாம் கூறாக இருந்தால், கத்திரிக்கோள்லாம் கூறாக இருந்தால் ஒரு கரைச்சல் உடனே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மீனை வெட்டி விடலாம் வேலைக்கு. இது இப்போ ஒவ்வொரு தங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகளில் வெட்டி விடும். கத்தியல் நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். இது நல்ல சின்ன துண்டுகளாயும் துண்டாக்கலாம், பொரிக்க நல்லா இருக்கும். சின்ன அப்படி சில பேர் நல்ல மெல்லி சாம்பட்டி வேணும் அப்படின்னு. இது பொரிச்சு போட்டு புட்டோட சோறோட எல்லாம் சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்கு. பாருங்க எத்தனை துண்டு வருதுன்னு. ஓ, இது ஒரு துண்டாக போடுவோம். பார்க்கவே ஆசையாக இருக்குது. பார்த்தீங்களா துண்டு? பாருங்க, உடன் மீனன்ற இந்த ரத்தங்களில் பார்க்கவே தெரியும். என்னென்னா அந்த நடுவுக்குள்ள ஒரு கொஞ்சம் குடல் வரும். அந்த குடலில் எடுத்து விட்டோம்னா சரி. சிலதுக்கோ சின்ன வாரம் பெருசா அவ்வளவு குடல் களிவண்டி இல்லை இதுக்கு. இங்கே இதுக்கு வருந்த ஒட்டி போட்டு மடுக்கலாம். நல்லா பெருசு. உண்மைதான், இல்லாட்டி மீன் சிதஞ்சு ஓடும். அப்பா நல்லா பெருசுன்னா கட்டை வச்சு அடிக்க வேண்டியும் இருக்கு.
கொஞ்சம் அந்த முள்ளு ஸ்ட்ராங் குறை வந்தபடியா மீன் வந்தபடியா இதே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆளும் குறை வண்டி இல்லை, ஸ்ட்ராங் தான். இது கொஞ்சம் பெருசு, முதல் பட்டின விட இது கொஞ்சம் பெருசு. இதை விட மெல்லிசா கூட வெட்டலாம் பரவாயில்ல. அந்த இந்தியாவில நல்ல மெல்லிசா வெட்டுவீங்க. நாங்கள் அவ்வளோ மெல்லிசா வெட்டுறது. இது அப்படியே விட வெட்டோ கறியலுக்கு போடலாம். பாடுகள் அதெல்லாம் பாருங்க எப்படி வெட்டியாச்சு. இனி சுத்தமா கழுவி போட்டு எங்களுக்கு பொரிக்கிற களவாடுக்கு அப்புறம் கரைக்கும் எடுக்க போறோம். என்னண்டா நல்ல வடிவா கழுவ வேணும். பார்க்கவே ஆசையாக கிடக்கும். சில பேர் சும்மா பேப்பர் மேல நல்ல இன்னும் மெல்லிசாவும் வெட்டுறாக்களும் இருக்கு. இதெல்லாம் இன்னும் மெல்லிசா வெட்டலாம். இந்த கடை வழியே ஹோட்டல் வழியே எல்லாம் வந்து நல்ல மெல்லிசா பொறிச்சு தருவாங்க. நாங்கள் வீடு தானே, எங்கட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசு பெருசா வெட்டி கிடக்கு. ரெண்டு பெரிய தலை வந்திருக்கு. இந்த தலையை வந்து சொதி வைக்க மணியா இருக்கும். சில பேர் கரைக்கும் போடுறதான், ஆனால் சொதி வைக்க நல்லா இருக்கு. அப்படி கதைச்சு கழுவி கொண்டிருக்கிறேன். வடிவா கழுவணும் பாருங்க. 2-3 தரம் வடிவா கழுவினாத்தான். மற்றது மீன்கள் வாங்க போய்க்க வேலைக்கு அப்படி கடற்கரைக்கே போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீன் வகை பிரதானமாக சிறப்பாக இருக்கும். அந்த இடங்களுக்கு போனால் மீன்கள் வாங்கி வரலாம். நாங்கள் பார்த்து நல்ல மீன்களை வாங்கிக்கலாம். ஏன்னா வெளியிடங்களுக்கு இப்போ ஏற்றுமதி ஆகிக்க என்ன செய்ய மாட்டேதுன்னா ஐஸ் அடிச்சுட்டு 2-3 நாள் இருக்கக்கூடிய மாதிரி இல்லை 1 கிழமை கிடக்கக்கூடிய மாதிரிலாம் போகும். இப்போ வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே குளிர்க்க வச்சு கனகாலத்துக்கு பிறகு தான் மீன்கள் வரும். சில இடங்கள்ல இருக்கு இந்த பிரஸ் மீன் ரெண்டாலும் குறைவு. இப்போ குறைவு. நாங்கள் இப்போ எங்களோட நண்பர்கள் யாரோட காய்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் கடல் உணவு எல்லாம் வந்து இதுக்கு வச்சா போகுது. ஏன் கொழும்பு பக்கமே சில இடங்களுக்கு வந்து ஒரு 5-6 நாளைக்கு பிறகு தான் மீன் போய் சேருது. இந்த மீன் எல்லாம் பெருசா அவியல் கொழும்புக்காரரே எடுத்துருவீங்க, மைஸ்காரரே. இது வந்து இங்கே இந்த ஏற்றுமதிக்கு தான் கொழும்புக்கு வேற மாவட்டங்களுக்கு போறதுதான் போறது. பெரிய மீன் எல்லாம் வந்து இங்க வாங்கல. இல்ல நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, கூறித்தான் எடுத்து வந்தாங்க. இது இப்ப நாங்க சந்தையில வாங்குறோம்னா சரியான விலையா இருக்கு. வியாபாரி மேலும் கூட நாங்களும் கூறி எடுத்துனாங்க. இந்த முருகா கழுவோம். மற்ற இந்த துண்டுகளை வந்து இப்போ நல்லா அனுபவம் உள்ளாகலாம். நல்ல மீன் நல்லா வேகமாக வெட்டக்கூடிய ஆகலன்னா கொஞ்சம் நேர்த்தியாக வரும். பட்டு இதை விட நீட்டாக வெட்டக்கூடிய ஆகலாம் இருப்பினும். பெரிய பெரிய மீன் சந்தை வழியெல்லாம் வந்து உதாரணத்துக்கு சில இந்தியன் சேனல் எல்லாம் கிடக்கு. மீன் வெட்டுறதுக்கண்டே சில சேனல்கள் இருக்கு. அந்த 1 நிமிஷம் 50 செகண்ட்ல வெட்டுறது, 20 செகண்ட்ல வெட்டுறான்னு சொல்லி இந்த காசிமேடு, நாகப்பட்டினம் நாங்க போன சந்தைக்கெல்லாம் அதுல வெட்டி கொண்டு வந்த வேகமா வெட்டுவாங்க. அங்க ஒரு இது மாதிரியே இருக்காது. சரி, நான் மீனெல்லாம் வெட்டி கழுவியாச்சு. இப்போ நீ பொறிக்கிறக்க அந்த மசாலா பிரெட்டை வேணும். ஒவ்வொரு மாதிரி செய்வினோம். நாங்கள் ரெண்டே பாருங்க எப்படி மசாலா செய்ய போகிறோம். முதல் தூள் இந்த உரைக்கத்தானே வேணும். இதில் ஒரு 2 கரண்டி தூள் போட்டுக்கிறது. ஒரு 2.5 கரண்டி போடுவோம். அதுக்கான அடிப்படை பார்த்து போடலாம், அளவாக பார்த்து போடுவோம். இஞ்சி பேஸ்ட்டும் வேற ஒரு என்ன கொஞ்சம் போடலாம். கையனா பார்த்து கொண்டு இருக்கு புளியாண்டா சொல்லும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 கரண்டி போடுறேன். மணக்கும் முறை வெடுக்கடிக்கும் முறை. அடுத்து இறைச்சி ஒரு கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் உப்பு ஒரு 1/2 கரண்டி போடணும். போதிய அளவு. இப்போ சில பேர் வந்து உப்பு கூட சாப்பிட்றாக்களும் இருக்கணும், குறைய சாப்பிட்றாக்களும் இருக்கணும். கடைசியாக நாங்கள் வந்து தேசி புளி ஒரு பாதி தேசி புளி விடுறோம். காணாடி பிறகு நாங்கள் மசாலா பூசி வச்சுட்டு பிறகு திருப்பியும் செய்தாண்டலாம். வெட்டுற மீன்கள் அளவுகளை பொறுத்து
ஓகே நாங்கள் பேஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மீனில் கொஞ்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி பிடிச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் இப்படி இந்த பதத்துக்கு தண்டி வச்சுட்டோம். ஆளும் முறுக்கமாக இருக்க கூட ஆளும் தண்ணியாக இருக்கும். பேஸ்ட்டு இதண்டியாச்சு. நாங்கள் இந்த மீன் கலவா பிரட்டிட்டு அப்புறம் காணாட்டி நாங்கள் திருப்பியும் பிரட்டி போடுவோம். வடிவா எல்லா பக்காவும் இதன்ற மாதிரி பிரட்டு போட போதும் 2 பக்காவும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க இந்த மாதிரி பிரட்டி வச்சுருக்கான். இப்படி எல்லா மீன்களுக்கும் சில பேர் வேலைக்கு புரட்டி வச்சு ஊற வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு மீதா நல்லா எல்லாத்துலயும் ஊறி இருக்கும். நாங்கள் போட்ட மசாலா அப்படியே எல்லாம் அளவா வந்துட்டேன். கணக்கான அளவுலானே நாங்கள் எவ்வளோ ஆளும் சமைக்கிறோம். அது சரி. சில போல காணா வரும் கூடும் அப்படி ஒரு இதில் இருக்கும். இதெல்லாம் சரியா வந்துருக்கு. சில பேர் இது ஆரம்பத்தில் நினைச்சிருவேன் அது கொஞ்சமா கிடக்கேன். இவரே நினைச்சவர் நானே அப்படித்தான் நினைச்சினா சட்டிக்கு அளவா வந்து இந்த கையில கிடக்குற எல்லாத்தையும் நல்ல வடிவா பிணைஞ்சு மசாலா வீணாக்குவானே. சில இடங்களை அரைச்சி போட்டு கறி ஆச்சுனோம் என்ன அதுவும் நல்லா இருக்கு. நாங்கள் அப்புறம் ஒரு காணொலியில அரைச்சு போடுவோம். அரைச்சும் கறி ஆச்சும் ஒரு நாளைக்கு அது கறி காய்ச்ச மணியா இருக்கு. அரைச்சு கறி காய்ச்சி இப்ப இங்க அரைச்சு கறி காய்ச்சது முந்தைய ஒரு காலத்துல அம்மாக்கள் எல்லாம் அரைச்சாரு அம்மாக்கள் எல்லாம் முந்தி நல்ல உரைப்பா வர இருக்கும். சரி நாங்கள் அரைக்குள்ள எல்லாத்துக்கும் வந்து மசாலா பூசியாச்சு. இனி வந்து நாங்கள் பொரிச்செடுக்கிறோம். அடுப்பை தயார்படுத்தி போட்டு பொரிச்செடுக்கிறதா வேலை. மசாலாலாம் போட்டு வஞ்சிர மீன் பொறி வர்றதுக்கு தயாராக நிற்கிறோம். பாருங்க கிட்டத்தட்ட 2 மீன் கொண்டு வந்து நாங்கள் அதில் ஒரு 1.5 மீன் வந்து கறக்கி கொடுத்தாச்சு. எங்களுக்கு பொரிக்கிறதுக்கு காணும் உழவு. இந்த விடிய காலம் புட்டுக்கு தான் இது பொரிக்கிறோம். புட்டுக்கு பொரிக்க ஒரு அளவாக காணும். மதியத்துக்கு புற பொரியலுக்கு வீட்டுக்குள்ளே எல்லாம் பொறி விடும். அதை விட கறிக்கும் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இப்போ அளவாக எடுத்துருக்கிறோம். ஏன்னா நானும் மாமாம் கொஞ்சம் பேர் காயனாக்கெல்லாம் சாப்பிடணும். அப்போ நாங்கள் 4-5 பேரே காணும் படிவா பாருங்க. தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். புட்டும் அவிவாடுது. புட்டோட பொரிச்சு போட்டு ஒரு பிடி பிடிக்கிறோம். சட்டி சூடு வரைக்குது. ரெண்டா மண் சட்டி இதுக்கு வைக்கலாம். மண் சட்டி பார்த்தா பொரிக்கா இல்லை மொட்டுப்பட்டுரும். இப்போ நான் மற்ற சட்டி தான் வச்சுக்கிறோம். போதிய அளவு எண்ணெய் விடுறோம். பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சட்டிகளுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டா சரி. இந்த மழை நேரம் இந்த அடுப்பு இருக்குதான் விறகு அடுப்பு எரிக்கிறது கொஞ்சம் சவால். எதி பிடிச்சிட்டு தானே சரி. இப்போ கேஸ்னா டக்குன்னு ஆன் பண்ணி போட்டு போகலாம். உள்ளே கேஸ் இருக்கு. நாங்கள் வந்து பழமையாக இதில் சமைக்கிறபடியா அந்த இதில் மண்ணை இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறது எல்லா சாப்பாடுமே நல்ல தனிச்சுவேன். அதில் இருக்கிற ஒரு சாப்பாடு அப்படி இருக்குமே. முந்தைய அம்மாக்கள் எல்லாம் அந்த ரொட்டியல் தோசையெல்லாம் சுட்டு சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. நான் அந்த காலோடையும் உங்களுக்கு அம்மா நானும் இருந்து சமைச்சினாங்க. எதிர்காலத்தில் அம்மாவும் வருவா. அம்மாவும் நான் சமைக்க போகிறோம். இப்போ இப்போதைக்கு கனால அப்புறம் நீண்ட இடவெளி தானே. இப்போ கணவர் வந்து எங்களோட சமையல் பார்த்து கொண்டாக்கெல்லாம் இடக்கடை கண்டு கேட்டுமுன்னா சில இடங்களை கொமெண்டும் பண்ணியிருக்கணும். அதில் இப்போ தொடர்ற வலிக்கிறோம். கிழமையில பெரும்பாலும் ஒரு 2 காணொலியில் இப்போ தர நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏன்னா நேரங்களும் இல்லை. கூட்டி பிச்சு மணி ஒரு பக்கம் பார்க்கணும். இங்கே ஒரு மற்ற ரவல் அதில் எல்லாம் கிடக்குது. எடிட்டிங் அப்படி எல்லாம் எல்லா வேலையும் இருக்கிறபடியா நேரம் இருக்கிறப்போ உங்களுக்கு சமையல் இதில் கட்டாயம் பெறும். எண்ணெய் சுட்டுட்டு போனது எண்ணெய் சுட வலிக்கிட்டு நாங்கள் இனி 3 முண்டா போடுவோம். அளவான சட்டி தானே 3 முண்டா போடுவோம். பாருங்க பார்க்கவே சும்மா நல்ல எண்ணெய் இப்படி கொதிச்சாதான் 3 துண்டு போட்டு கிடக்கு அரக்குலா. அடுப்பு நல்லா எரிக்கணும். அதுக்காண்டி புனல் வச்சு ஊதுப்படு.
மீனை ஒரு பொரியோட வந்து பிரட்டி விடணும், எரிஞ்சு விடும். அதாவது நெருப்பு நல்லா எரிய ஒழிக்கிட்டோன்னே அப்புறம் எல்லாம் கறி போடும் ப்ரோ. அளவான வாரத்தோடு திருப்பி விடுவோம். பொரியோட சும்மா வாசம் மூக்க துளைக்குது, சாப்பிடணும் போலே கிடக்கு. அப்படி பொரிவட்டு கொண்டிருக்க வாசமாக கிடக்கு. நல்லா வேக விட்டு திருப்பினா உடையாது, முன்னுக்கு திருப்பினோட உடஞ்சி ஓடும். பா பொரிவட்டு பாத்தியலே பார்க்கவே ஆசையாக கிடக்கு. இந்த அது ரெண்டா வைக்கல, வேகும் போல் பொறி வடைக்கும் போல் பிரட்டி விட்டோம், அதெல்லாம் உடைஞ்சது. மற்றபடி உடைஞ்சிருக்காது. மற்ற ரெண்டு நீட்டா வந்துரு பாத்தீங்களே. அடுத்த போடும். ஒரு 3 தான் போடலாம் இந்த சட்டிக்குள்ள. எரிஞ்சாதான் பொறி வடும், இல்லாட்டி எப்போதைக்கு பொறிச்சு முடிக்கிறது. சாப்பிட வேணும். அங்க புட்டு அவிஞ்சோன்றக்கு உடனே எடுத்தோன்னு சாப்பிடணும். மாமா ரெடியா இருக்கிறார், கயனா வீடியோ எடுத்துன்னு பார்த்து கொண்டிக்குது. மழை காலம் தான் அடுப்பு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இல்லாட்டி இப்போ பாக்கறையும் நல்லா இருக்கு. வச்சு கொண்டிருக்கிறேன். டக்குன பழுதாயிரும். நாங்க உடன் மீனோடைய பயப்படுத்தவில்லை. இது கும்பலா மற்ற சூற மீன் எல்லாம் வந்து வேகமா, அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பழுதாயிரும். அதுக்கடையில் ஒன்றில் ஐஸ் அடிக்கணும், அல்லது புரிச்சுக்களை கூலா நடத்து கொண்டு வச்சா தான் இந்த மீன்கள் வந்து இருக்கும், இல்லாட்டி டக்கான பழுதா போயிடும். நான் மூண்டா பொறிச்சு எடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஒரே வேலை திட்டு தான். எண்ணெய்க்க போடுறது, ஒரு அளவான ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வேகி கொண்டு வரைய விட்டு திருப்பி விடுறது, திருப்பி எடுக்கிறது. இப்ப எல்லாம் போட்டு இதாண்டினா சரி, அதான் வேலைப்பாடு. வேற பெரிய வேலை இல்லை இதுக்கு. இது நாங்கள் இப்ப அந்த எண்ணெய் கருப்பா இருக்கிற காரணம் என்னன்னா அந்த உள்ளி இஞ்சி பேஸ்ட் போட்டு அதனாலதான் கரெக்ட். இன்னும் 2 தான் கிடையாது, எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே ஆசையா இருக்கு. வாசம் இல்லை இருக்கையெல்லாம் கிடையாது, அவ்வளோத்துக்கு வாசமாக கிடையாது. அங்கே டைகர்னு சொல்லி நின்று முழுசுறாங்க. சாப்பிடுவோமா? பாக்குறான் டைகர் பாக்குறான். அங்காலே அது மச்சம் வாங்கினா வீட்டுல தெரியும், சுரண்டு கொண்டு தெரியும். மற்றது நாங்கள் இந்த சங்கக்கறி போட்டோமல்லோ, அதெல்லாம் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் போட்டுருந்தோம். அது நாங்கள் சொல்லணும். இல்லை என்னன்னு சொன்னா சங்கக்கறி முதல் சொல்லி கனவேர் போட்டிருக்கணும். ஆனா இது சங்கக்கறி எல்லாம் இருக்குது. எங்களுடைய சடல்ல நாங்கள் முதல் தடவை போட்டிருக்கிறோம். நான் ஒரு தடவை காய்ச்சி சாப்பிட்டு இருக்கிறேன். அதை விட சங்கு சுட்டு சாப்பிட்டுருக்கிற நண்பர்களோட சேர்ந்து நான் அதில் காணொலியில் சொல்லியிருக்கிறேன். நல்லா இருக்கு அந்த சங்கு கறி. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு பார்க்க ஒரு இறைச்சி வகை மாதிரியும் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு கனவாய்ந்த தன்மையும் இருக்கு, சாப்பிடக்கு கனவாய்ந்த தன்மை இருக்கு. மற்ற ஒரு வெடுக்கு கெடுக்க இல்லை சங்கு கறி. நான் அதில் சொல்ல வேணும். அது அன்னைக்கு சொன்னா மற்றது என்னன்னா நாங்கள் அந்த அதுல போட்டு அவிச்சபடியா கறிக்கு கண்ணேரம் அவிய தேவையில்லை. நாங்கள் அதை கூட்டி போட்டு அதுக்கு போட்டு பிரட்டி எடுத்தா சரி. கடைசியா பொரியுதாகுமே. எல்லாம் பொரிச்சு எடுபடுது. அடுப்போம் என்ன கறி போடும். கடைசி பொரியல் பாருங்கோ, சுட சுட அரைக்குழா பொரிச்சு எடுத்தாச்சு. இனி புட்டை போடுறோம், நிதிப்பட்டியில இந்த புட்டை எடுத்து போடுறோம், வெளுத்து காட்டுறோம். சரி, இன்றைய காலை உணவு தயார். பாருங்க, புட்டை வச்சுட்டு மாமி புட்டை வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு, அங்கால அரைக்குழாவில் பாக்கறி, இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொரிச்ச பொரியல், நான் பொரிச்ச பொரியல், அரைக்குழா பொரியல், எல்லாம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிச்சு வச்சு கிடக்கு. சும்மா பார்க்கவே ஆசையாக கிடக்கு. எல்லாம் தயார்.
இனி போட்டு வழுக்க வேண்டிய சும்மா மழை காலத்தில் புட்டோட சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். புட்டோட இந்த பாக்கறியே தனியாக நல்லா தான் இருக்கும். சுட சுட கிடக்குது. ஓ, கருவாடு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு. அளவா போட்டுட்டு சாப்பிட்டு பிறகு திருப்பி போடுவோம். பார்க்க ஆசையாக கிடக்கு. கறி கொஞ்சம் தண்ணியா வச்சாதான் புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். ரெண்டு பொரியலை வைப்போமா சாப்பிட முடியும். நான் மாமா கிடாக்கா போட்டு வளர்க்க வேண்டிய கருவாடு கொண்டா நல்லா தான் இருக்கும். கருவாடு கொண்டா நல்லா தான் இருக்கும். இந்த பொரியலோட அப்புறம் கருவாடு பொரியலும் நல்லா தான் இருக்கு. அரைக்குழா பொரியல் அதோட விஷயம். அதான் அரைக்குழா மீன் தான் இப்ப சாப்பிடலாம். இப்ப சட்டை பொடி இருக்கா? அப்படி கிடக்கு. அப்படி இருக்கு. நல்லா தான் இருக்கு. உப்புகளெல்லாம் அளவா கிடக்கு. உப்பெல்லாம் அளவா கிடக்கு. ஓகே ரகுலே, உண்மையாவே இனிமையான ஒரு சாப்பாடு. நாங்கள் இப்போ இதெல்லாம் போட்டு சாப்பிட போகிறோம். இப்போவே 1.5 மீன் உள்ளே போயிட்டுது. நீங்களும் யாரும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க முதலாவது. அதை விட இன்னொரு சம்பவம் என்ன சொன்னால், நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியான மீன்களை வாங்கி பொறிச்சு சாப்பிடுங்க. எல்லாருமே மீன் வாங்கி பொறிக்கிறதா இருந்தாலும் கூட உடனே வாங்குவோம். நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால், அந்த கனநாள் ஐஸு கடந்த மீன்கள் வாங்காமல் ஒரு கடல் பகுதிக்கு போய் உடனே அதிலே மீன் பிடிச்சிட்டு வர உடன் மீனை வாங்கி இதுகள் பொறிச்சிங்கன்னா, கறி காய்ச்சிங்கன்னா, சொதி காய்ச்சிங்கன்னா, பாக்கறி எல்லாம் வைக்க உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் இன்றைக்கு உடனே போய் 2 அரைக்குழா மீனை கொண்டு வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்ருக்கோம். ஓகே ரகுலே, இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் முறை விட வர போகிறோம். என்று உங்கள் வெல்லுஸ். பாய் பாய். நாங்கள் அரைக்குழா எல்லாத்துக்கும் வந்து மசாலாம் மடியாக பூசியாச்சு. மசாலாலாம் போட்டு வஞ்சிர மீன் பொறி வர்றதுக்கு தயாராக நிற்கிறோம். புட்டோட பொறிச்சு போட்டு ஒரு பிடி பிடிக்கிறோம். உண்டு உண்டா போடுவோம் பாருங்க, பார்க்கவே சும்மா பாருங்கோ. நான் மூண்டா பொறிச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைய காலை உணவு தயார். பாருங்கோ, புட்டை வச்சுட்டு மாமி புட்டை வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு, அங்கால அரைக்குழாவில் பாக்கறி, இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொறிச்ச பொரியல் சட்டை பொரி இருக்கான்.